இந்த அச்சை திருதின்னு ஒன்று வருது இல்லைங்க, ஆமா, அது எதுக்குங்க வருது வருஷம் இருக்கா? நகைக்கடைக்காரங்க வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு. அச்சை திருதி என்பது மணிமேகலை தாயார் அச்சை பாத்திரம் எடுத்து உலகத்துக்கெல்லாம் உணவிட்ட நாள். அச்சை திருதி அன்னைக்கு கல்லுப்பு வாங்கி வச்சா செல்வம் பெறுங்கிறது நம்ம ஆன்மீக நம்பிக்கை. அச்சை திருதி அன்னைக்கு 4 பேருக்கு சோறு போட்டா நல்லதுன்னு சொன்னேன். என் பொண்டாட்டி சொன்னா 6 சொன்னாங்க ஒன்னா. அப்படித்தான் புத்தகத்தில் படிச்சேன்னே. உனக்கும் அறிவில் எழுதுனவனுக்கும் அறிவில்லைனா சரி இப்போ என்னதான் மண்ணு அரைப்போடு தங்கமாங்கலாம்னா முதல் 5 பவுன் கேட்பாவோடு அன்றைக்கி 1.5 லட்சத்துக்கு விற்கிது. 5 பவுனுக்கு எங்கே வாங்குறது அப்படின்னு. சரி அதெல்லாம் போச்சாது ஒரு 1/2 பவுன் வாங்கி கொடுங்கண்ணா. சரின்னு 2 வெள்ளாட்டு கொடி குன்னத்தூர் சந்தையில் விற்று 53,000 பணம் கொடுத்தேன். போய் 1/2 பவுன் வாங்கிட்டு வாங்க. இப்போ போனால் ஈரோடு போகலாமாங்கன்னா ஈரோடு போனேன், எங்களுக்கு பக்கத்து டவுனு. அங்கே போனால் நகைக்கடையில் 5000 பேர் நிற்கிறேன். அதில் எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கேன் 1.25 to 2.25 நகை வாங்கினா குபேர யோகம்னு. நான் 7 ரூபாய் பாலை கறந்து பண்டத்தில் அவுத்து கட்டி விவசாயம் முடிச்சுட்டு அங்கே போவையில் மணி 12. 1.25 to 2.25 எப்படி வாங்குறது? 5000 பேர் தாண்டி போன விடுவானா? என்ன தாண்டி வேலைங்க வேறு கிடைக்கும். நாங்கள் பரம்பரையாக இதுலேயே தான் வாங்குவோம், இங்கே வாங்கினா தான் ராசின்னா. அப்படி 5000 பேர் நிற்கிறாங்க, என்ன பண்ணுறது? இங்கேயே உட்காரியான்னு அங்கே தான் பந்தல் போட்டு முன்னால் ஆம்பளைகளை எழுச்சி வேணும் ஜூஸை கொடுத்துட்றாங்களா? இவன் வாங்கி பேப்பர் படிச்சிடறேன், சேலை தூக்கி பிடிச்சி வருவனா படம் உள்ளே போனா பாருங்க. ஏன்னா என் பொண்டாட்டி கொழாயடி சண்டையில் பீகசிட்டி முடிச்சவா. அவள் தெருவுக்கு வர்றான்னா ஒரு பொம்பளையில் விட்டுட்டு வர மாட்டாளுவோம். இவளுக்கு தெரியும் அவள் வாயை திறந்தா வங்காள விரிகுடாவே வத்தி போகும். ஏன்னா என் பொண்டாட்டி அன்னலட்சுமி கூட ஒரு பங்கு மேலே இருப்பா. இப்படி புரியுற மாதிரி சொல்லுங்க, புரியுற மாதிரி சொல்லுங்க. உள்ளே போனா பாருங்க மணி 1 ஆச்சு 1.7 ஆச்சு 2 ஆச்சு 2 10 ஆச்சு வந்தால் 1.25 to 2.25 குபேர யோகம்னு தானான். எங்கடா ஆளை காரமே நினச்சிருக்கிற. கரெக்டாக 1 மணி 13 2 மணி 13 வெளியே வந்தான். மாமா 6 பவன் வாங்கிட்டேன்னு கையை தூக்குடான். கழுத்துல இருந்து 10 பவுன் சங்கிலி காணாம். இவன் நல்ல நேரம் பார்த்து வாங்குறானேலையே எடுத்துட்டு போன நல்ல நேரமா போச்சு. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement.